ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியை அடையிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளார வர மாற்றங்கள், அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கோல் உங்களை நெருங்கி வரும்போது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும். அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப் பண்ணி ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமெண்டல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்ப சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப 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 எனர்ஜெட்டிக்காக எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மந்த் ஜாயின் பண்ண முடியாதவங்க அடுத்த மந்த்தும் நம்ம கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த மந்த் என்னால் முடியாது, நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு. கண்டிப்பாக இது மாதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நான் மனசார ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்தும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது ஒரு ஹாப்பி ரொட்டீனாக ஒரு டிசிப்ளினான லைஃப் வரும்போது எல்லாத்துக்கும் தேவையானதை அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு விதி பயிற்சியை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம லைஃப்பில் சில மாற்றங்கள் வரும். அதாவது நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாற்றம் உங்களுக்குள்ளே தான் வரும். நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா தான் உங்கள் எனர்ஜி போய் உங்களுக்கான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்ற ஆரம்பிப்போம். அப்போது நம்ம பார்க்குற விஷயம் பாசிட்டிவாக இருக்குது, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. பாஸ்ட்டை உங்களால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் இறந்த காலத்தில் இருக்கிற காயங்களால் தான் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களால நமக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியலங்கிற ஃபீலிங்ஸும் அதிகமாக இருக்கும். ஆனால் வெற்றி அடைய போகிறீங்க அப்படிங்கிற தருணத்தில் உங்களோட பாஸ்ட்டை நினச்சி ஒரு துளி கூட நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பாஸ்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் நடந்தங்காட்டி தான் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனே தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னா என்னோட பாஸ்ட்டுக்கும் நான் நன்றி உணர்வோடு இருக்கணும். என்னோட இறந்த காலத்தில் அப்படி இருந்ததுனால தான் இப்போ இருக்கிற நான் உருவாகியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்ட் அப்படிங்கிறதே ஃபுல்லாக நீங்கள் ஹீல் ஆகி வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் எனர்ஜி சரியாக இருந்தால் தானே உங்களுக்கான விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அப்போது எப்போவுமே நான் சொல்கிற விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை வெற்றி அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாற்றம் உங்களுக்குள்ளே வரணும். நீங்கள் மாறுனீங்கன்னா தான் இங்கே மாறும். நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம எனர்ஜி தான் அப்படிங்கிறத நான் நிறையா இடத்துல பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியம் நம்ம எனர்ஜி தான். நம்ம அடுத்தவங்களை பார்க்குற கண்ணோட்டமும் பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மாற்றமாக நீங்கள் இறந்த காலத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இறந்த காலத்தில் ஏன் இது நடந்துச்சு, எனக்கு ஏன் நடந்துச்சுங்கிற கொஷினே உங்களுக்கு வராது. ஓகே, இறந்த காலத்தில் அது மாதிரி நடந்ததுனால தான் இப்போ நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. இதை நான் எக்ஸாம்பிளாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா புது ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் நடந்திருக்கும். நிறைய பழைய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இருக்கும். அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாததுனால தான் இந்த சூப்பரான ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி சூப்பரான எனக்கு ஒரு பர்சன் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தான் ஜாபுக்கும், அந்த ஜாப் கிடைக்காததுனால தான் இந்த ஜாபை நான் சூப்பராக அட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு லைவ் எக்ஸாம்பிளே நான் தான். ஃபஸ்ட்டு ஜாபு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இப்போ சூப்பரான சர்வீசஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி பாஸ்ட்டை உங்களால் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்க முடியும். இது முதல் மாற்றம். இந்த மாற்றம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் லைஃப் ரொம்ப வெற்றிகரமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்கள் எனர்ஜி மாறிடுச்சு. இறந்த காலத்தையே ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிகழ்காலத்தையும் உங்களால் ஈஸியாக தாண்டி வர முடியும். ஏன்னா படிப்படியாக ஏறுறது தான் வாழ்க்கை இல்லையா. படிப்படியாக ஏறும்போது தான் வெற்றி கிடைக்கும். ஸோ நிகழ்காலத்தையும் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ரெண்டாவது மாற்றம் என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களை பார்க்குற கண்ணோட்டம் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கிட்டையும் ஃபஸ்ட்டு நமக்கு குறைகளாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது இப்படிலாம் இருக்காங்களே, நெகட்டிவாக பேசுகிறாங்களே, அந்த மாதிரிலாம் தோணும். போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவாகவே அவங்க பேசினாலும் அவங்கள ஈஸியாக அவங்களால இக்னோர் பண்ண முடியும். அதாவது அவங்கள தவிர்க்க முடியும். அவங்கள ஹர்ட் பண்ணாமல் தவிர்க்க முடியும். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்லாம் நம்ம ஹர்ட் ஆகிட்டு இருப்போம் அவங்க பேசுகிறதுனால எல்லாம். இப்போல்லாம் என்னென்னா, அடுத்தவங்களோட எனர்ஜி நம்மளை சுத்தமாகவே அஃபெக்டே பண்ணாது. என்ன வேணால் பேசுங்க, எனக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது, அதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற
மாதிரி நம்ம ஆகிடுவோம். கரெக்டாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா, யார் என்ன எனர்ஜி அனுப்புனாலுமே நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் அனுப்பணும். ஏன்னா நம்ம அனுப்புகிற எனர்ஜி தான் நம்ம வாழ்க்கையை மாறிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரதுனால உங்களுக்கெல்லாம் அந்த மாற்றம் வந்துடும். அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. யார் என்ன பேசினாலும் சரி, அவங்க பாசிட்டிவாக பேசினா சந்தோஷப்படுவீங்க. அவங்க நெகட்டிவாக இருக்காங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. இதுவும் கடந்து போகும். அவங்களுக்கும் வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கான ஞானத்தை கொடுப்பாங்க. பிரபஞ்சம் ஞானம் இல்லாததுனால தான் அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஈஸியாக உங்களால் கடந்து வர முடியும். உண்மையாக சொல்கிறேன். இது வந்து என்னோட ரியல் லைஃப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா. நான் வந்து யூடியூப்பில் எங்கேயுமே ஃப்ரீ சர்வீஸ்னே சொல்லியிருக்க மாட்டேன். பெய்டு சர்வீசஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. சில இதுக்கு வந்து நான் டவுட் கிளாரிஃபை பண்ணிடுவேன். ரொம்ப முக்கியமானது கேட்குறாங்க அப்படின்னா அவங்க பர்சனல் லைஃப் தெரியாதப்போ நம்ம கைட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் கைட் பண்ண மாட்டேன். டேரெக்டாக சொல்லிடுவேன் இது பெய்டு சர்வீசஸ்ன்னு. அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணலைனாலும் கெட்டது பண்ணக்கூடாது, ஒரு தப்பான மாத்திரையை கொடுத்துடக்கூடாது இல்லையா ஒரு டாக்டர். அந்த மாதிரி தப்பான வழியை நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு நான் டேரெக்டாக பெய்டு சர்வீசஸ்ன்னு சொல்லிடுவேன். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு, நான் லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து அவங்க கேட்ட கொஸ்டினே ஃபஸ்ட்டு புரியல. அப்போ நான் சொல்லிட்டேன், இது வந்துட்டு நான் பெய்டு சர்வீசஸ் தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு பொலைட்டாக சொன்னேன். அவங்க வந்துட்டு கிளாஸ் டீட்டெயிலாக என்ன அப்படின்னு பொறுமையாக கேட்டுட்டு கடைசியில் வந்து எனக்கே சாபம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையை வந்து உங்களுக்கு காசாக்க பார்க்குறீங்க, நீங்கள் வந்து நல்லா இருக்க மாட்டீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னார். எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்லிட்டீங்களா, சத்தியமாக நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா அவங்க கொடுக்கறது கூட நம்மளால் சந்தோஷமாக அதை மாற்றிக்க முடியும் மைண்ட் செட்டை. அவர் சொல்கிறதா நான் திருப்பி ஏன் இப்படி பேசுகிறீங்கலாம் நான் கேட்கவே இல்லை. பிரதர், நான் வந்து எங்கேயுமே ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லலை, நீங்களாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் காரணமும் கிடையாது. ஸோ உங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னென்னமோ பேசுகிறாரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அவருக்கு வந்து நான் நன்றி தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, நான் எவ்வளோ பாசிட்டிவாக மாறி இருக்கேன், யார் என்ன பேசினாலும் எனக்கு எப்படி நான் பாசிட்டிவாக மாற்றிக்கலாங்கிற அளவுக்கு என்னோட கண்ணோட்டம் வந்திருக்குதுங்கிறத அவர் தான் எனக்கு புரிய வச்சார். ஸோ அப்படி தான் அவங்க என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க, அவங்க புரியாமல் பேசுகிறாங்க, ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. கரெக்டாக? ஸோ நாம் வந்து நம்ம மேலே தப்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம். நான் யோசித்தேன், நான் எங்காவது தப்பாக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனாங்கிறது யோசித்தேன். இப்போது நம்ம வந்து என்னென்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன்லாம் நம்ம சொல்லலை, ஒரு கைடன்ஸ் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். என்ன பண்ணுனா மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ ஒரு டியூஷன் போகிறோம் அப்படின்னா அந்த டியூஷன் மாஸ்டருக்கு ஒரு ஃபீஸ் கொடுப்போம்ல, அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வீசஸ்க்கு பணம் கொடுத்து நம்ம வாங்குவோம். இங்கே வந்து நான் ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லியிருந்தால் தான், அவங்ககிட்ட பணம் கேட்டிருந்தால் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம காரணம் இல்லையே. ஸோ அவங்களுக்கு வந்து பணத்தை பற்றின ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருக்குது. உடனே பணம் கேட்டனையும் அவங்க பிரச்சனையை நம்ம பணமாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. கர்மாவை பற்றியும் அவங்களுக்கு தெரியல. ஸோ கடவுளே அவங்களுக்கு வந்து நல்ல ஞானத்தை கொடுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுங்க. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். உண்மையாலுமே அதை என்னை ஒரு துளி கூட அஃபெக்டே பண்ணல. இப்போ நான் சொல்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். யூனிவர்ஸ் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு நான் உண்மையாலுமே நன்றியுணர்வோடு இருக்கேன். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலுமே அதை நீங்கள் ஹாப்பியாக எடுத்துக்குவீங்க. யார் உங்களை பற்றி என்ன நினச்சாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கும் யூனிவர்ஸ்க்கும் தெரியும். அதனால் நீங்கள் உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதும். எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். யாரோட கண்ணோட்டமும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து 2வது மாற்றமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நீங்கள் எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக தானே இருப்பீங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் வந்து சேலஞ்சஸ் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக வரும். அதை ஈஸியாக கடக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். அப்போது உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி, உங்களுடைய சகிப்புத்தன்மையை சோதிக்கிற மாதிரி, உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்தாலுமே அது உங்களை துளி கூட அஃபெக்ட் பண்ணாது. அது அவங்களோட கர்மா. அது வந்து கடவுள் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணாமே உங்களால் வந்துட முடியும். உண்மையாக சொல்கிறேன். ஸோ இது வந்து 2வது மாற்றம். 3வது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நிறைய சேலஞ்சஸ் கற்றுக் கொடுத்துட்டு தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான வெற்றியை இங்கே தரப்போகிறாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, பாஸ்ட்லேலாம் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, இது தப்பு அது தப்புன்னு சொல்லி சில மனுஷங்களை வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது நம்ம ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணும்போது தான் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாறிக்கிறோங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம்னா, அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து புறம் பேசவே மாட்டோம், ஜட்ஜ் பண்ணவே மாட்டோம். என்னடா இவங்க எப்படி இருக்காங்களே அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனும் தெரியலையே, இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களேங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஓகே, அவர் லைஃப்பில் ஏதோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து நம்ம கேட்டனையும் ஆன்சர் சொல்லுவோம்னு நினச்சிருப்பாரு. நம்ம தெரியாதுன்னு சொல்லி காசு கேட்டதுனால அவருக்கு வந்து அவங்க கோவம் வந்துருச்சு, அதனால் அவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாருங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் மனப்பான்மை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம் எடுத்த உடனே. ஏன்னா அது வந்து நம்மளோட கர்மாவில் சேரும்னு சொல்லுவோம் இல்லையா.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து ரொம்ப பியூராக வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்மளோட ஆற்றல் வந்து நேர்மறையாக இருக்கணும்னு நினைப்போம். அடுத்தவங்க வந்து ஒரு துளி கூட நம்ம வந்து ஹர்ட் பண்ண மாட்டோம், ஒரு துளி கூட ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அவங்க லைஃப்பை அவங்களையே வாழ விடுவோம். ஸோ இந்த மாதிரி மாற்றம் எல்லாம் வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாறிட்டீங்க, உங்களோட எனர்ஜி வந்து வேறு லெவலில் இருக்குது, உங்களோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இதெல்லாமே நான் உணர்ந்துட்டுருக்கேன். என்னோடய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண 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 யார் எது பண்ணாலும் ஐயோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே, அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன கடந்து வந்தாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அவங்களை குறை சொல்லணும்னு தோணல. அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட சந்தோஷம் நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்துகிற பவர் நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம தான் மாஸ்டர், நான் சொல்கிறதா என் மைண்டு கேட்குங்கிற அளவுக்கு வந்துடுது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க, எல்லா மனிதர்களையுமே நேசிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த இடத்துல வச்சு உங்களை யோசிப்பீங்க. இது வந்து எப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்போமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக மூவ் ஆன் ஆக போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிப்பீங்க. அடுத்த முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கோல் மேலே அட்டாச்சாக இருக்க மாட்டீங்க. எப்படின்னா இப்போவே நடந்தாகணும், இப்போவே எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரே உங்களுக்கு இருக்காது. அந்த டிவைன் டைமிங்கை நம்புவீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 நமக்கு சயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே உருவாகிறதுனால யூனிவர்ஸ் நீ இதை பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி யூனிவர்ஸ்க்கு ஆர்டர்லாம் போட மாட்டோம். என்னென்னா இந்த நிமிஷத்தை நான் சந்தோஷமாக வாழணும், இந்த நிமிஷத்தை எனக்கு நிம்மதியாக இருக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ப்ரெசன்ட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், நிறைய சேலஞ்சஸ் பின்னாடி இருக்கும், நிறைய முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்கும். அது எல்லாமே தாண்டி யூனிவர்ஸ் ரொம்ப நன்றி யூனிவர்ஸ், இந்த நிமிஷம் நீ என்னை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கீன்னு சொல்ல தோணும். உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் யூனிவர்ஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னெலாம் தோணவே தோணாது. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையுமே தாண்டி வந்து நீங்கள் ஃபுல்லாக மன அளவிலையும் சரி, உங்களோட எண்ணங்கள் அளவுலையும் சரி ஃபுல்லாக சரியாகி வந்து இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும், இந்த நிமிஷம் நம்ம நல்லா தானே இருக்கும், யார் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நம்ம நினச்சது நடந்தால் என்ன நடக்கலைன்னா என்ன, இந்த நிமிஷத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றின்னு சொல்ல தோணும். ப்ரெசன்ட் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் சூப்பரான எனர்ஜியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ப்ரெசன்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணாலே அடுத்த நிமிஷம் நமக்கு வந்து நல்லதாக தான் இருக்க போகுது. ஏன்னா சேலஞ்ச் அப்படிங்கிறது நிறைஞ்சது தான் வாழ்க்கை. எந்த சேலஞ்ச் வந்தாலும் உங்களால் தாண்டி போக முடியும். யூனிவர்ஸ் வந்து உங்களை விடவே மாட்டாங்க, நீங்களே விட்டாலும் யூனிவர்ஸ் விடவே மாட்டாங்க, உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இத்தனை மாற்றங்களையும் கொண்டு வந்து தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸை கொடுப்பாங்க. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா யூனிவர்ஸை நம்பினா போதும், எல்லாமே சுலபமாக நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பான மைண்ட் செட் கிடையாது, கரெக்டான மைண்ட் செட்டு தான். பட் சேலஞ்சஸ் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம மட்டுமே இந்த உலகத்தில் இல்லை இல்லையா, எல்லாருடைய எனர்ஜியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கர்மா படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த நிமிஷம் அப்படிங்கிறது யாருக்குமே என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ யூனிவர்ஸ் என்ன கொடுத்தாலுமே அது வந்து அவங்க டிவைனாக தான் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணிட்டோன்னு வைங்களேன், லைஃபே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எதுக்காக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நிமிஷம் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் லா ஆஃப் அட்ராக்ஷனே பண்ணுறோம். ஃப்யூச்சரை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். பட் என்னென்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறது நல்லதாக இருக்க போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா லா ஆஃப் அட்ராக்ஷன். நிறைய பேர் என்னென்னா ஃப்யூச்சரை நினச்சே பயந்துக்கிறாங்க. அது லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது. அதுக்கு பேசாமல் நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம், நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ணாமல். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது இப்போ வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ்கிறது. இப்போ வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட எல்லா வளங்களும் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஏன்னா இன்னும் அடுத்தடுத்த லெவலில் நான் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறது வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டு தான். ஆனால் அது நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நடக்க போகிறத நினச்சி ப்ரெசென்ட்டில் நீங்கள் பயந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டான மேனிஃபெஸ்டேஷனா? கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு தப்பான மேனிஃபெஸ்டேஷன். ஸோ கரெக்டான மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். என்ன நினச்சா என்ன நடந்தால் சந்தோஷமாக இருப்போங்கிறத இப்போ நினச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் 24 மணி நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா 24 மணி நேரமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பற்றி நினைக்கிறீங்க, அப்போ சந்தோஷத்தை நீங்கள் ஈர்த்துடுவீங்க. ஆனால் 24 மணி நேரமும் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாகவே நினைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதில் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் ஒரே விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து ஓகே இது ரொம்ப பெரிய விஷயம் போல், அதனால தான் இவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் நிறைய சேலஞ்சஸ் கொடுத்து அந்த விஷயத்தை ஸ்பெஷலாக மாற்றிடுவாங்க. கண்டிப்பாக அது வெற்றி அடையும். ஆனால் அது வந்து ஸ்பெஷலாக மாற்றி உங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் கொடுத்து மாற்றுவாங்க. ஸோ சேலஞ்சஸ் அட்ராக்ட் பண்ணுறதே யாருன்னா நம்மளோட மைண்ட் செட்டு தான். ஸோ நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுக்கு வந்து டெய்லியுமே நம்ம மெடிடேஷன் பண்ணணும், கிராட்டிடியூட் பண்ணணும். கிராட்டிடியூட் பண்ண 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 எத்தனை வளங்கள் நம்மக்கிட்ட இருக்குது,
எத்தனை யூனிவர்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி உங்களோட மட்டுமே உங்களை கம்பேர் பண்ணிக்குவீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றமும் உங்கள் லைஃப்பில் வரும். ஏன் அப்படின்னா வேறு யார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். இது என்னோட ஜேர்னி, நானே என்னோட யூனிவர்ஸ், அவ்வளோதான். என்னோட வாழ்க்கை மட்டும்தான் நான் கம்பேர் பண்ணிக்க முடியும். அது என் கூட மட்டும்தான் நான் கம்பேர் பண்ணிக்க முடியும். வேறு யார் கூடயும் நான் கம்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அதுவும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வரும்போது உங்களை விட கம்மியாக சந்தோஷம் இருக்கிறவங்க கிட்ட கம்பேர் பண்ணி நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருப்பீங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, அதுக்கு நன்றியுணர்வோடு இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே நினைப்பாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு. சில பேர் நினைப்பாங்க இல்லையா? அப்போது ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கள நினைக்கும் போது நம்ம கிரேட்ஃபுல் தான் இல்லையா? அதே மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு மேலே கஷ்டப்படுறவங்கள நினச்சிக்கணும். உண்மையாலுமே நான் அப்பாவோட விஷயத்துலேருந்து அப்படி தான் நான் தாண்டி வந்தேன். எப்படின்னா, நிறைய பேர் கவுன்சிலிங் வந்திருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம இவ்வளோ பிளஸ்டாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பா வந்து அண்ணாவாக இருக்காங்க, இருந்தாலுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு யூனிவர்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து யூனிவர்ஸ் தான் கொடுத்தாங்க. அது எல்லாமே கிரேட்ஃபுல்னால தான் வந்து நாங்கள் மாறிட்டு இருக்கோம், ஹீல் ஆகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிற சூழ்நிலைகளை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் வந்து தன்னாலே வருது இல்லையா? அப்போது நமக்கு மேலே இருக்கிறவங்களோட கஷ்டத்தை கம்பேர் பண்ணிக்கணும், நமக்கு கீழே இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை கம்பேர் பண்ணிக்கணும். இப்படி பண்ணினாலே உண்மையாலுமே நம்ம எவ்வளோ கிரேட்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா கஷ்டமான காலங்களில் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், அந்த கஷ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அப்போ அந்த கஷ்டத்தை தாண்டி வரணும்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னாலே உண்மையாலுமே தாண்டி வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்களுக்கு வந்து எங்கள் அக்காவும் கிடையாது, எங்கள் மாமாவும் கிடையாது இந்த வயசுலேயே. ஆனால் அவங்க வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே அவங்க வந்து அவங்க லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கே வந்து அம்மா அப்பா இல்லை, ஆனால் அவங்க வாழணும்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா வந்து என்னை சூப்பராக வளர்த்து விட்டுட்டு போயிருக்கிறாரு. எல்லாத்தையுமே நீயே ஹேண்டில் பண்ணுவமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை வளர்த்து விட்டுட்டு போயிருக்கிறாரு. அப்போ ஏன் என்னால் அதை தாண்டி வர முடியாது? கரெக்டு தானே? ஏன்னா யாருக்குமே நடக்காதது எனக்கு நடக்கலைல்ல. உலகத்தில் வந்து மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான் நடக்குது. அது வந்து இந்த டைமில் நடக்கணும்னு கடவுள் வந்து விதிச்சது. ஸோ அதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி போகிறதுக்கு அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் வந்து எனக்கு உதவுச்சு. உண்மையாலுமே உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும்போது உண்மையாலுமே நீங்கள் உணர்வீங்க, நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நீங்கள் உணர்வீங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷமாக மட்டுமே தான் இருப்பீங்க. சந்தோஷம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். சந்தோஷம் இருக்கோ இல்லையோ நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்துச்சுனாலே சந்தோஷத்தை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஸோ எல்லாருமே நிம்மதியை ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் செல்ஃப் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து கண்டிப்பாக கிராட்டிடியூட் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல ஒரு மெத்தட். அது வந்து எல்லாரோட லைஃப்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாரோட லைஃப்லேயும் இந்த மாதிரி நான் சொன்ன மாற்றங்களை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ எல்லாருமே நல்லபடியாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் அடையணும்னு சொல்லி நான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். பிரபஞ்சம் அவங்க ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து தான் அவங்களுக்கான சக்ஸஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் திரும்ப 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 சைக்கிள் மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னா நீங்கள் வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணதுக்கும் இனிமேல் வந்து நம்ம மாற்றி யோசிச்சு பார்த்தா யூனிவர்ஸ் கொடுக்குமான்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து நல்ல வழியில் வழி நடத்துகிறாங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். மேஜிக்கல் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.